وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم صدق الله العلي العظيم وقال صلى الله عليه وسلم التائب من الذنب كمن لا ذنب له رواه ابن ماجه. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்லீஸ் மலக்குமார்களுடைய ஆசானாக உஸ்தாதாக இருந்தான். வானவர்களுடைய ஒரு உஸ்தாதாக இருந்தவன் தான் இப்லீஸ். இந்த இப்லீஸை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாக்கி அல்லாஹ்வுடைய இவ்வளவு பெரும் சாபத்துக்கு லானத்துக்கு அவனை உள்வாங்க செய்தது என்ன காரணத்தினால அல்லாஹ் தஆலா இவனை சபித்தான்? காரணம் என்ன? காரூன் யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சாட்சியமாக தான் காரூன். நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் இந்த காரூன் காஃபிர் என்று நினைச்சிட்டு இருக்கோம். அவன் காஃபிர் இல்ல, அவன் எங்களை விட ஒரு சிரேஷ்டமான ஒருவன். தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடன் முனாஜா செய்வதற்காக வேண்டி துருசீனா மலைக்கு போன நேரத்துல 70 பேரை கூட்டிட்டு போனாங்க. அந்த 70 பேர்ல ஒருத்தனாக இந்த காரூன் இருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடன் முனாஜா செய்யும் போது அல்லாஹ்வுடைய கலாம கேட்டுக்கொண்டு இருந்தவன் தான் இந்த காரூன். அப்ப எப்படி சிறப்பானவன்? எங்களோட சிறந்தவனா இல்லையா? இந்த காரூனை அல்லாஹ் ஏன் பூமியில் சுழிவாங்க செய்தான்? என்ன காரணத்துக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த பூமியில் அவனை சுழிவாங்க செய்தான்? ஃபிரௌன சமூக கூட்டத்தினரை சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தினர் ஏன் அழிச்சது என்ன? ஏன் அல்லாஹ் அழித்தான் அவர்களை? கேள்விகள் பலதாக இருந்தாலும் பதில் ஒன்றே ஒன்றுதான். இந்த பூமியில் ஏற்படும் கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் அனைத்துக்கும் என்ன காரணம்? இந்த பூமியிலே அல்லாஹ் தஆலா துன்பங்களையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் இறக்கிக் கொண்டே இருக்கிறான். சூரத்து ஷூரா 30வது அத்தியாயத்தை பாருங்க. அல்லாஹ் தஆலா இதற்கான பதிலை கூறுகிறான். வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். உங்களை எந்த ஒரு வேதனையும் உங்களை சூழ்வதில்லை, உங்களுடைய கரங்களால் நீங்கள் சம்பாதித்தவைகளை தவிர. இந்த பூமியில பாவங்கள் நிலையாக இருப்பதனால தான் அல்லாஹ்வுடைய வேதனைகளும் சோதனைகளும் இறங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை சூரத்து ஷூராவுடைய 30வது அத்தியாயத்திலே அல்லாஹ் தஆலா கூறிக்கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய சோதனைகள்ல மிக பெரும் சோதனை வேதனை என்னன்னு தெரியுமா? என்னால சரியாக அல்லாஹ்வை யாஃபம் செய்ய முடியதில்லை. தஹஜ்ஜுக்கு எழும்புறேன், சஹருக்கு எழும்புறேன் அல்லாஹ், ஆனால் 2 ரக்காத் என்னால தொழ முடியல. அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்ய முடியல. அல்லாஹ்விடம் என்னால் தௌபா செய்ய முடியவில்லை. மற்றவனை பற்றி புறம் பேசுவது மட்டும் அவதூறு பேசுவதை விட்டும் என்னால் விட்டுவிடவில்லை. எனக்கு பெற்றோர்களுக்கு என்னால் பணிவிட செய்ய முடியவில்லை. குடும்ப உறவுகளுடன் என்னால் சேர்ந்து வாழ முடியவில்லையா? இதுதான் அல்லாஹ்வுடைய சோதனை, மிக பெரும் வேதனை. வேதனைகள் அல்லாஹ்வுடைய மிக பெரும் வேதனை என்ன? இதுதான். அல்லாஹ்வுடைய பாதையில் என்னால சதக்கா செய்ய முடியல. எந்த வழியில சென்றாலும் எனக்கு நிம்மதியே கிடைக்கவில்லை. நான் எல்லா வழியையும் தேர்ந்தெடுத்தேன், ஆனால் ஒரு வழியில் சென்றாலும் எனக்கு நிம்மதி கிடைக்கவில்லை. காரணம் என்ன? நீ பாவம் செய்கிறாய். உன் பாவத்தினால் தான் அல்லாஹ் தஆலா இவ்வாறான வேதனையை தந்து கொண்டிருக்கிறான் என்பதை அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தின் மூலமாக விளங்கப்படுத்துகிறான். இந்த பாவத்திலிருந்து நாங்கள் விடுபடாமல் எந்த சோதனையும் எங்களை விட்டு விடாது. எப்படி நாங்க பாவத்திலிருந்து விடுபடுவது? சூரத்து ஜுமருடைய 53வது அத்தியாயம் எடுத்து பாருங்க. அதுக்கான வழி அல்லாஹ் தஆலா சொல்லி தரான். எப்படி قل يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمة الله ان الله يغفر الذنوب جميعا انه هو الغفور الرحيم. சூரத்து ஜுமருடைய 53வது அத்தியாயம் அல்லாஹ் தஆலா வழங்கப்படுத்துறான். யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம்,
தனது ஆத்மாக்களுக்கு தானே தீங்களித்த எனது அடியார்களே, வரம்பு மீறி பாவம் செய்யக்கூடிய எனது அடியார்களே, எல்லை மீறி பாவம் செய்யக்கூடிய எனது அடியார்களே, பெரிய பெரிய பாவம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் எப்படி அழைக்கிறான்? எனது அடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் ஒருபோதும் நீ நிராசை அடைந்து விடாதே. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் ஒருபோதும் நீ தூரமாகி விடாதே. அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? அப்படி என்று நீ என்ன செஞ்சிட வேண்டாம், தூரமாகி விட வேண்டாம். உண்ட எல்லா பாவத்தையும் நான் மன்னிப்பேன், எல்லா பாவத்தையும் நான் மன்னிப்பேன். நீ தௌபா செஞ்சா தொழுகை விடுவது குற்றம் தான், பாவம் தான், ஆனால் அதற்கும் தௌபா உண்டு. விபச்சாரம் இப்படி என்ன பாவம் செய்தாலும் அனைத்துக்கும் அல்லாஹ் தஆலா தௌபாவை வச்சிருக்கிறான். எல்லா பாவத்துக்கும் தௌபா இருக்குது. நீ தௌபா செஞ்சே என்று சொன்னா உண்ட பாவத்தை நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன் அல்லாஹ் மன்னிக்கணும்? என்ன காரணம்? சூரத்து ஜுமருடைய 53வது அத்தியாயம் தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். நான் தான் உன்னை மன்னிச்சு இரக்கம் காட்டக்கூடியவன். வேற ரப்பு உனக்கு இல்ல. நான் உன்னை மன்னிச்சு இரக்கம் காட்டுவேன். நீ வானம் முட்டும் அளவுக்கு பாவம் செய்தாலும் பரவாயில்லை, என்னிடத்தில் நீ வந்து நீ என்னை மன்னித்திரியா அல்லாஹ் என்று கேள், உன்னை எல்லா பாவத்தையும் நான் மன்னிச்சிருவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனாலதான் குர்ஆன்ல கஃபூர் என்ற அவனுடைய வார்த்தை, நான் மன்னிக்க கூடியவன் என்ற வார்த்தையை குர்ஆன்ல 53 இடங்கள் அல்லாஹ் சொல்றான். எனது அடியானே, நான் உன்னை மன்னிக்க கூடியவன், நீ என்னிடத்தில் தௌபா செய் என்று அல்லாஹ் தஆலா அழைக்கிறான். நான் கஃபூருர் ரஹீம், நான் மன்னிச்சு இரக்கம் காட்டக்கூடியவன், என்னிடத்தில் தௌபா செய், நான் மன்னிச்சு இரக்கம் காட்டக்கூடியவன் என்று 43 இடங்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிக் கொண்டிருக்கிறான். அஃபூன் துஹிப்புன் கஃபூருன் ஹலீமுன் தவ்வாபா என்ற அவனுடைய மன்னிக்கக்கூடிய தன்மைகளை குர்ஆன்ல சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களை அழைக்கிறான். என்னிடத்தில் நீ தௌபா செய், உன்னுடைய எல்லா பாவத்தையும் நான் மன்னிச்சிருவேன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தன்னுடைய அடியார்களை அழைத்துக் கொண்டிருக்கிறான். அதே போல இப்லீஸ் பெரிய பாவியா, காஃபிரா, இல்ல ஃபிரௌன் பெரிய காஃபிரான்னு கேட்டா நாங்க யார சொல்லுவோம்? ஃபிரௌனை தான் சொல்லுவோம். ஏன்டா இப்லீஸ் ஒரு நாள் கூட அல்லாஹ்வுக்கு அன ரப்புக்கும் ஆலான்னு சொல்லல, நான் தான் உங்களுடைய பெரிய ரப்புன்னு சொல்லல. ஆனா ஃபிரௌன் என்ன, நான் தான் உங்களுடைய பெரிய ரப்பு, அன ரப்புக்கும் ஆலான்னு சொன்னான். ஆனா இவன் கூட தௌபா செய்யணும் என்றதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா 9 வகையான சோதனைகளை இந்த ஃபிரௌனுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தினான். இவன் கூட தௌபா செய்யணும் என்பதற்காக வேண்டி 9 வகையான சோதனைகள் இந்த ஃபிரௌனுக்கு அல்லாஹ் தஆலா இறக்கினான். ஆனா அவன் தௌபா செய்யல. அல்லாஹ் தஆலா ஏன் மன்னிக்கணும் பாவத்தை? இப்னு மாஜாவில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு மாஜாவில ரிவாயத் செய்யப்படுகிறது, அத்தாயிபு மின தன்பி கமன் லா தன்பலா. ஒரு அடியான் பாவம் செய்து அதற்காக வேண்டி அவன் தௌபா செஞ்சான் என்று சொன்னா அவன் பாவமே செய்யாதவன போலதான், எந்த ஒரு பாவமும் செய்யாதவன போலதான். இப்போ நாங்க பாவம் செஞ்சிட்டோம், பாவம் செஞ்சு தௌபா செஞ்சு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகள் என்ன? என்னென்ன வெற்றிகள் கிடைக்கும்? உள்ளம் பரிசுத்தப்படுத்தப்படும், உள்ளம் பரிசுத்தமாகும். ஏன் உள்ளம் பரிசுத்தமாகுது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு அடியான் ஒரு பாவம் செய்கிற நேரத்தில் அவனுடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி விழுகுது. அவன் பாவம் செய்ய செய்ய அவனுடைய உள்ளம் அவ்வாறு கருப்பு புள்ளி விழுந்து அவனுடைய உள்ளம் பூரா கருப்பாகிறது, உள்ளம் இருளாக மாறுகிறது. இப்போது அவனுடைய உள்ளம் இருளாக இருக்கிற நேரத்தில் இவன் தௌபா செய்தால் அவனுடைய உள்ளம் பரிசுத்தப்படுத்தப்படும். இரண்டாவது, அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான் அவனுடைய தௌபாவால். அல்லாஹ் மிச்சம் சந்தோஷம் அடைகிறான். யாரார சந்தோஷத்துக்கு என்னென்னலாம் செய்றோம், யார சந்தோஷப்படுத்துறதுக்கு? எங்களுக்கு எந்த குறையும் இல்லாம படைச்சவன், எங்களுக்கு நேர காலத்தோட நேரத்துக்கு உணவளிக்க கூடியவனுடைய சந்தோஷம், அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். மூணாவது, அல்லாஹ் அந்த அடியானை நேசிக்கிறான். அல்லாஹ் நேசிக்கிறான். நேசித்தான், அல்லாஹ் நேசித்த என்ன நடக்கும் தெரியுமா? ஹதீஸ் குத்ஸிலே வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினாங்க, அல்லாஹ் கூறியதாக, நாதா ஜிப்ரீல், ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா அழைப்பான். அழைத்து கூறுவான், யா ஜிப்ரீல்,
இந்த பெயருடைய இந்த அடியானை நான் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள் ஜிப்ரீல் என்று அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுவான். யாருக்கு? வானவர்களுடைய தலைவருக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான். எப்படி? இந்த பெயருடைய அவருடைய தந்தையுடைய பெயரை சொல்லி இந்த பெயருடைய இந்த அடியாரை இன்னாருடைய மகன் இன்னாரை நான் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள் ஜிப்ரீல் என்று அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான். இப்போது கொஞ்சம் அதுக்கப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானவர்கள் அனைவரையும் அழைப்பார்கள். வானத்தில் உள்ள எல்லா மலக்குமார்களையும் அழைப்பார்கள். அழைத்து சொல்லுவார்கள், இந்த பேருடைய இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான், நானும் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள் என்று வானத்தில் உள்ள அந்த மலக்குமார்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கட்டளையிடுவார்கள். இப்போது வானத்தில் உள்ள அனைவரும் அந்த அடியானை நேசிப்பார்கள். அதுக்கு பின்னால ஒரு மலக்கை அல்லாஹ் தஆலா பூமிக்கு அனுப்புவான். எல்லாருடைய உள்ளத்திலும் அந்த அடியானுடைய நேசத்தை போடுமாறு. அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த அடியானை நேசிக்க ஆரம்பிப்பார்கள். அப்போது தௌபா, ஒரு அடியான் பாவம் செய்து அதற்கு தௌபா செய்தால் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும். அடுத்தது அந்த அடியான் எவ்வளவு பாவம் செய்தானோ அந்த பாவத்துடைய அளவுக்கு அல்லாஹ் தஆலா நன்மையை கொடுப்பான். ஒரு அடியான் எவ்வளவு பாவம் செய்தாலும் பரவாயில்லை, வானமுட்டும் அளவுக்கு பாவம் செய்தானா பரவாயில்லை, அவன் அதுக்காக வேண்டி தௌபா செய்தால் அவனுடைய அனைத்து பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சு நன்மையாக கொடுப்பான். அடுத்தது வயுதுகிலக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அல்லாஹ் கீழால் ஆறுகள் ஓடக்கூடிய சொர்க்கத்தில் அல்லாஹ் நுழைவிப்பான். பாவம் செஞ்சு தௌபா செஞ்சா சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா நுழைவிப்பான். சரி, இப்ப தௌபா எப்படி செய்யற? தௌபாண்ட என்ன? தௌபாண்ட பெருசா ஒண்ணும் இல்ல. அன்னதாமா தௌபாண்ட என்ன? அன்னதாமா, கை சேதப்படுவது. யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, மனமுறி கவலைப்படுவது. இந்த பாவத்தை செஞ்சனே, அவருக்கு தெரியும் நான் என்ன பாவம் செஞ்சேன்னு. வட்டி எடுத்தேன், அந்த வட்டியை முதலாவது விடணும். என்ன பாவம் செஞ்சு அவருக்கு தெரியும், அந்த பாவத்தை நினைச்சு கவலைப்படுவது. அதான் அன்னதாமா. தௌபாண்ட அவ்வளவுதான், கவலைப்படுறது. இந்த பாவத்தை செஞ்சேன்னு கவலைப்படுறது, அவ்வளவுதான். இப்ப எப்படி பாவத்திலிருந்து மீள்வது? பாவத்திலிருந்து எப்படி அல்லாஹ் கிட்ட தௌபா செய்வது? சூரத்து தஹ்ரீம்ல 8வது அத்தியாயம் அல்லாஹ் தஆலா வழங்கப்படுத்துகிறான். பாருங்க அடுத்து, யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, எனது அடியார்களே, ஈமான் கொண்ட எனது அடியார்களே, தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடம் நீங்கள் தௌபா செய்யுங்கள். தௌபத்தன் நஸூஹா, பரிசுத்தமான தௌபாவாக, தூய்மையான தௌபாவாக நீங்க தௌபா செய்யுங்க. அது எப்படி தௌபத்தன் நஸூஹா? எப்படி பரிசுத்தமான முறையில தௌபா செய்யற? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற தௌபத்தன் நஸூஹா எப்படி செய்யற? மூணே நிபந்தனை. முதலாவது, நான் என்ன பாவம் செய்யறேனோ அந்த பாவத்தை முதலாவது விட வேண்டும். அவருக்கு தெரியும் நான் என்ன பாவம் செய்யறேன்னு. சரி, வட்டி எடுக்கிறேன், அந்த வட்டியை முதலாவது விடணும். இப்படி நான் என்ன பாவம் செய்யறேனோ அந்த பாவத்தை முதலாவதாக விடணும். இரண்டாவது, அந்த பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடத்தில் அழ வேண்டும். யா அல்லாஹ் இந்த பாவத்தை செஞ்சேன் கவலைப்படணும் அல்லாஹ் கிட்ட. இந்த பாவத்தை செஞ்சுட்டேனே மன்னிச்சுக்கோ, இப்படி இரண்டாவது. மூணாவது, அந்த பாவத்தின் பக்கம் நெருங்க மாட்டேன் என்ற உறுதி உள்ளத்தில் எடுக்கணும். இந்த மூணு தான் தௌபத்தன் நஸூஹா. இப்படி மூணையும் செஞ்சீங்கன்னு சொன்னா சூரத்து தஹ்ரீம்ல 8வது அத்தியாயத்தை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அஸா ரப்புக்கும் யுகஃபிர் அன்கும் ஸய்யாத்திக்கும், உங்களுடைய எல்லா பாவத்தையும் நான் மன்னிச்சிருவேன். எல்லா பாவத்தையும் நான் மன்னிச்சிருவேன். இப்படி நீங்க தௌபத்தன் நஸூஹா செஞ்சா உங்களுடைய எல்லா பாவத்தையும் நான் மன்னிச்சிருவேன். மன்னிச்சு வயுதுகிலக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், கீழால் ஆறுகள் ஓடக்கூடிய சொர்க்கத்தில் உங்களை நான் நுழைவிப்பேன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறிக்கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்கும் வழிமுறையை சொல்லித்தாரான். எல்லாத்துக்கும் வழிமுறை அல்லாஹ் தஆலா சொல்லித்தாரான். அதே போல ஒரு பெரும் பாவம் செஞ்சீங்க என்று சொன்னா உடனடியாக தௌபாவை செய்யுங்க.
அப்படி நீங்க சின்ன பாவம் செஞ்சீங்கன்னா அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செஞ்சு கொள்ளுங்க, அல்லாஹ் மன்னிச்சிருவான். அல்லாஹ் தஆலா ஆல இம்ரானுடைய 135வது அத்தியாயம் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், ஃபஸ்தக்ஃபிர் லிதுனூபிஹிம் ஃபஇன்னஹு யக்ஃபிரு துனூப ஜமீஆ வ மன் யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ் ஃபஸ்தக்ஃபிர் லிதுனூபிஹிம் வ மன் யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ். சூரத்து ஆல இம்ரானுடைய 135வது அத்தியாயம். நீங்க அல்லாஹ் கிட்ட நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, உங்களுடைய பாவத்துக்காக நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. என்ன தவிர உங்களை மன்னிக்கிறது யாரு? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கேட்டுக்கொண்டிருக்கிறான். என்ன தவிர உங்களை யாரு மன்னிக்க போறா? அதே போல ஒரு பாவம் செஞ்சோம் என்று சொன்னா அந்த பாவத்துக்கு அவன் தௌபாவை லேட் ஆக்கிறவனா. சஹருக்கு எழும்புறதானே, தஹஜ்ஜுக்கு எழும்புறதானே, தஹஜ்ஜுக்கு எழும்பி நாளைக்கு நோம்ப பிடிச்சு நம்ம தௌபா செய்வோம் அப்படி என்று லேட் ஆக்கிறவனாம். ஆனா அது நான் தவறு என்று சொல்ல வரல, அது வேற. அதற்கு முதல் நீ ஒரு பாவத்தை செய்து ஒரு பாதையை கடக்கிறாய், அந்த பாதையை கடக்கும் ஒரு வாகனம் வந்து கொண்ட மோதி நீ அவடத்தை மரணித்தால் தௌபாவுக்கு முன்னால் உன் ஜனாசா, தௌபாவுக்கு முன்னால் நீ இந்த உலகை விட்டு பிரிந்தால் எவ்வாறு இருக்கும் சகோதரர்களே? சிந்திச்சு பாருங்க. அதனால தௌபா அவடத்தை நாம பாவம் செய்வோமா உடனடியாக அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டுவோம். யா அல்லாஹ் இந்த பாவத்தை செஞ்சுட்டு மன்னிச்சுக்கோ, அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஏன் குர்ஆன்ல சூரத்து ஆல இம்ரான் 130வது அத்தியாயம் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும். ஆல இம்ரான் 130வது அத்தியாயத்தை எடுத்து பாருங்க. அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் நீ விரைந்து வா, நான் உன்னை மன்னிச்சிருவேன் என்று அல்லாஹ் தஆலா அழைத்துக் கொண்டிருக்கிறான். அதனால தௌபாவை லேட் ஆக்கிறவனாம். தஹஜ்ஜுக்கு எழும்பி செய்வோம், நாளைக்கு செய்வோம், நாளைக்கு ஜும்மா நாள் தானே, ஜும்மாவுக்கு போய் தௌபா செய்வோம், வெள்ளிக்கிழமை தௌபா செய்வோம். நோன்பு வருது, நோன்பு 27ல லைலத்துல் கத்ர் வருது, லைலத்துல் கத்ர்ல நம்ம தௌபா செய்வோம்னு லேட் ஆயிரவனாம். அந்த இரவு நீங்க படுக்கைங்க தௌபா செய்யாம பாவத்தை செஞ்சுட்டு மௌத்தாயினுங்கன்னு சொன்னா மௌத்தாயினா என்ன ஆகும் சகோதரர்களே? உன்னுடைய ஜனாசா தௌபா இல்லாமல் அல்லாஹ்விடம் போகுமே. தௌபாவுக்கு முன்னால் உன்னுடைய ஜனாசா போனா எப்படி இருக்கும்? இந்த உலகை விட்டு உன்னுடைய ரூஹ் இந்த உலகை விட்டு தௌபாவுக்கு முன்னால் பிரிந்தால் எவ்வாறு இருக்கும்? சிந்திச்சு பாருங்க. அதனால பாவம் செஞ்சீங்களா உடனடியாக அல்லாஹ்விடம் தௌபா செய்யுங்க. அல்லாஹ் தஆலா சூரத்து ஆல இம்ரான்ல அழைக்கிறான், வஸாரி இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும். உன்ட ரப்புடைய மக்ஃபிரத்தின் பக்கம் நீ விரைந்து வா, நான் மன்னிப்பு என்று அல்லாஹ் சொல்றான். அதனால தௌபாவை லேட் ஆக்கிறவனாம். மனுஷன் அடிப்படையில என்னென்றாலும் பாவம் செஞ்சிட்டோமா உடனடியாக அல்லாஹ் கிட்ட தௌபா செஞ்சிருவோம். ஏன் தௌபா சிறந்தது தெரியுமா? இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் உதாரணம் காட்டுறாங்க. ஏன் தௌபா சிறந்தது தெரியுமா? ஒரு மனிதனிடம் ஒரு அழுக்கான ஒரு ஆடை இருக்குது, ஒரு அழுக்கான ஒரு ஆடை இருக்கு. இந்த அடியான் என்ன செய்யறான்? அந்த அழுக்கான ஆடையில நல்ல நறுமணங்களை வாங்கி பூசுகிறான், நல்ல நறுமணங்களை வாங்கி பூசுகிறான். இது எதற்கு சமன்னு சொன்னா ஒரு அடியான் பாவத்தோட நல்ல அமல்களை செய்து கொண்டு தஸ்பீஹ் செய்து கொண்டு இருப்பது போல. தௌபா செஞ்சு எப்படி பாவம் செய்து கொண்டு நல்ல அமல்களையும் தௌபா செய்யாமல் நல்ல அமல்களையும் தஸ்பீஹும் செய்வது போல. இதுக்கு சமன்தான் ஒரு அழுக்கான ஆடையில நறுமணம் பூசுவது. அதுக்கப்புறம் சொன்னாங்க இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ், ஒரு மனிதனிடம் ஒரு அழுக்கான ஆடை இருக்கிறது. அந்த ஆடையை அந்த அடியான் துவைக்கிறான், சுத்தம் செய்கிறான், கழுவுகிறான். அதற்கு பின்னால சுத்தம் செய்ததுக்கு பின்னால அதுக்கு மேல நல்ல நறுமணங்களை அவன் பூசுகிறான். இது எதுக்கு சமன்? ஒரு அடியான் பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடம் தௌபா செஞ்சதுக்கு பின்னால நல்ல அமல்களை செய்கிறான், தஸ்பீஹ் செய்கிறான். இதற்கு சமன் சொன்னாங்க இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ். இதை எதுக்கு உதாரணம் காட்டினாங்கன்னு சொன்னா தௌபா ஏன் சிறந்தது என்பதற்கு உதாரணம் காட்டினாங்க. அதனால தௌபாவை லேட் ஆக்கிறவனாம் உடனடியாக அல்லாஹ்விடம் தௌபா செய்யுங்க. அல்லாஹ் நான் இவ்வளவு பாவம் செய்தேன், பாவத்துடைய எண்ணிக்கை வச்சு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாகி விட வேண்டாம். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான் என்ன, இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஆ. சூரத்து ஷூராவுடைய 30வது அத்தியாயம்.
நீங்க பாவத்துடைய எண்ணிக்கையை வைத்து இவ்வளவு பாவம் செய்தேனே, அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்று நீ தூரமாகி விடாதே. நான் மன்னிப்பேன், நீ என்னிடம் மன்னிப்பு கேட்டால் நான் உன்னை மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சொல்றான். அதனால அல்லாஹ்விடம் கேளுங்க. இந்த கண்ணியமான மாதத்துல, இந்த மகஃபிரத்துடைய 10ல, இந்த பரக்கத்தான நேரத்தில் அல்லாஹ்விடம் செய்யுங்க, அல்லாஹ்விடம் தௌபா செய்யுங்க. அல்லாஹ்விடம் கேளுங்க, யா அல்லாஹ் நீ என்னை அரவணைக்காவிட்டால் என்னை யார் யா அல்லாஹ் அரவணைப்பது? யா அல்லாஹ் நீ எனக்கு உதவி செய்யாவிட்டால் எனக்கு யார் யா அல்லாஹ் உதவி செய்வது? யா அல்லாஹ் நீ என்னை மன்னிக்காவிட்டால் என்னை மன்னிக்கக்கூடியவரும் வேற யார் யா அல்லாஹ் இருக்கா? அல்லாஹ் கிட்ட கேளுங்க, நிச்சயமா சத்தியமா அல்லாஹ் மன்னிப்பான். எவ்வளவு பாவம் செய்தாலும் பரவாயில்ல, அல்லாஹ் மன்னிப்பான். நம்பிக்கையோட கேளுங்க, அல்லாஹ்விடம் நம்பிக்கையோட கேளுங்க. அல்லாஹ் என்னுடைய இருக்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னை பற்றியும் பேசுவான், அல்லாஹ் என்னையே நினைப்பான் என்ற நம்பிக்கையுடன் கேளுங்க. அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்ற நம்பிக்கையோட கேளுங்க. நிச்சயமா சத்தியமா அல்லாஹ் மன்னிப்பான். ஆனா பாவம் செஞ்சீங்கன்னு சொன்னா உடனடியாக தௌபா செஞ்சிருங்க, லேட் ஆக்கிறோம். எப்படி பாவம்னாலும் பரவாயில்ல, தௌபான்னு கவலைப்படுற மட்டும்தான். கவலைப்படுற யா அல்லாஹ் இந்த பாவத்தை செஞ்சிட்டேனே, தௌபா. அதுதான். அதனால தௌபா பாவம் செஞ்சா உடனடியாக தௌபா செஞ்சிருங்க. அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, அல்லாஹ் எங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிச்சிடு ரஹ்மானே. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, அல்லாஹ் நீ அனைத்தையும் அறிந்தவன். யா அல்லாஹ், யா அல்லாஹ் மலை துளியின் எண்ணிக்கை அறிந்தவன் நீ ரஹ்மானே. யா அல்லாஹ் மலையின் பாரத்தை அறிந்தவன் நீ ரஹ்மானே. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, அல்லாஹ் இரக்கமானவனே. யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ உலகத்தில் இருக்கக்கூடிய மரங்களின் எண்ணிக்கை அறிந்தவன். யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ எந்த கற்பனையாலும் உன்னை சிந்திச்சு கூட பாத்திர முடியாது. யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ கற்பனைக்கெல்லாம் அட்பாட்பட்டவன். யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் நாங்க செய்யற எந்த பாவம் உனக்கு மறைஞ்சில்லை. யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ அனைத்து பாவத்தையும் அறிந்தவன். யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை நீ மன்னிச்சிரு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் உன்ட மகஃபிரத்தை தேடி இங்க வந்திருக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ் உன்ட மகஃபிரத்தை தேடி நாங்க இங்க வந்திருக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிக்கோ ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களை பொருந்திக்கோ. யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ மன்னிக்கலன்னு சொன்னா எங்களை மன்னிக்கக்கூடிய, மன்னிச்சு இரக்கம் காட்டக்கூடிய ஒரு ரப்பு இல்லை. யா அல்லாஹ், யா அல்லாஹ் நாங்க வேற யாரிடத்திலும் தௌபா கேட்கல. யா அல்லாஹ் உன்னிடத்துல தௌபா செய்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சுக்கோ ரஹ்மானே. யா அல்லாஹ் நீ எங்களை அரவணைக்காவிட்டால் எங்களை அரவணைக்க யாரும் முடியாது. யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ எங்களை மன்னிக்காவிட்டால் எங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு ரப்பு இல்லை. யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிரு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்கள் மேல இரக்கம் காட்டு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்கள் மேல இரக்கம் காட்டு ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றார்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய உஸ்தாத்மார்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் முஸ்லிம்களை வாழ வச்சிரு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் முஸ்லிம்களை யாருக்கு முன்னாலும் கேவலப்படுத்திராதே. யா அல்லாஹ், யா அல்லாஹ் கல்லையும் மண்ணையும் சிலையையும் வணங்கக்கூடிய அந்த சிலை வணங்களுக்கு முன்னால முஸ்லிம்களை கேவலப்படுத்திராத ரஹ்மானே. யா அல்லாஹ் முஸ்லிம்களை கண்ணியமாக வாழ வச்சிரு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் முஸ்லிம்களை யாரிடத்திலும் கையேந்த வச்சிராத ரஹ்மானே. யா அல்லாஹ் முஸ்லிம்களை பொருந்திக்கோ ரஹ்மானே. யா அல்லாஹ் உன்னுடைய மக்ஃபிரத்தை இந்த உம்மத்து அனைவருக்கும் தந்திரு. யா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நபியோட இந்த உம்மத்தை வச்சிரு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவோ தேவையில்லைக்கு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் எதெல்லாம் கேட்கறது கேட்காம விட்டு விடுகிறோம், அதெல்லாம் கேட்டதா ஒப்புக்கொண்டு எங்களுடைய இந்த சிறு துஆவை உனக்கு அனுப்புறேன் கிருபையால அங்கீகரித்தருள் புரிவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.